குருவே சர்வலோகானாம் விஷஜய பவரோகிணாம் நிதாயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. எல்லாம் வல்ல பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு குருவை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ அன்னை வாராகி அம்பாளுடைய மலர்டிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். சனி பகவானுடைய வக்ரம். வக்ரம்னா நம்ம முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமான வருட கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சனி பகவானுக்கு சூரியன் 5ஆம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன. அதே சூரியன் அந்த கிரகத்தை தாண்டி 8ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவத்தை கிராஸ் பண்ணும்போது வக்ர நிவர்த்தி அடைகின்றன. அப்போது ஒவ்வொரு வருடமும் இந்த வருட கிரகங்கள் வக்ரகதி அடைகின்றன. வக்ரம்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா பின்னோக்கிய பார்வை அப்படின்னு சொல்லலாம், தாமதமான செயல்பாடுகள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரமாகி இருந்தால் அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள் பாதிக்கும், அல்லது வக்ரம் அடைந்த கிரகத்தின் பாவங்கள் பாதிக்கப்படும். ஒரு 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, வக்ரகதியாக இருக்காருன்னா அவருக்கு திருமணம் பந்தத்தில் குறைபாடுகள் இருக்கும், லேட்டாகும், அல்லது ஏதேனும் குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் பாவத்தில் இருந்தால் தொழில் சரியாக அமையாது, 2வது பாவத்தில் இருந்தால் குடும்பம் சரியாக அமையாது, 5ஆம் பாவத்தில் இருந்தால் பூர்வ புண்ணியம் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்காது, குழந்தை பாக்கியங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி 7 இருந்தால் கூட்டு தொழில் அவருக்கு ஒத்து வராது. இப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் வக்ர கிரகங்கள் இருக்குமே ஆனால் அந்த வக்ர கிரகங்களை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த கிரகங்களை எப்படி பூஸ்டப் பண்ணுறது, அந்த கிரகங்களை எப்படி நல்ல முறையில் செயல் வடிவம் கொடுப்பது. அதை போல் இந்த சனி பகவான் இந்த 2023வது வருஷத்தில் சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதம் 17ஆம் தேதி 17/6/2023 முதல் நவம்பர் 5ஆம் தேதி வரை இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. அப்போது சனி பகவான் கோபமான பார்வைன்னு வச்சுக்கலாமா, இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் இப்போ தான் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போனார், திரும்பவும் கும்பத்திலேருந்து மகரம் நோக்கிய பயணம். 2 விதமாக இதை சொல்லப்படுகிறது. திருக்கணித பிரகாரம் மகரத்துக்கு வந்து கும்பத்துக்குள்ளே தன்னுடைய பயணத்தை முடித்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வாக்கிய பிரகாரம் மகரத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் கும்பத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த இன்பிட்வீன் இந்த 4 months 139 நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் வக்ரகதியில் தான் சனி பகவான் இருக்கிறார். அது திருக்கணிதமோ வாக்கியமோ நீங்கள் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இந்த 4.5 மாத காலம் சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்கிறார். 9 கிரகங்களில் ரொம்ப முக்கியமான கிரகம் சனி பகவான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நடத்துவார். கர்ம வினைகளின் பிரகாரம் ஒவ்வொரு ஜாதகனுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கர்ம வினைகளின் பிரகாரம் பலன்களை கொடுக்கக்கூடியவர், விதியை தீர்மானம் செய்யக்கூடியவர், ஆயுள் பாவத்தை தீர்மானம் செய்யக்கூடியவர், மனிதனின் ஏற்றத்தாழ்வுகளை தீர்மானம் செய்யக்கூடியவர், இப்படியெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த சனி பகவான் இந்த வக்ரகதி அடைகின்ற முக்கியமான காலங்களில் இந்த 139 நாட்களும் கிட்டத்தட்ட 4.5 மாதம் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோம். வாருங்கள். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்னை பொறுத்த வரையிலும் மேஷராசிக்கு ரொம்ப நல்லது. என்ன கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். ரொம்ப நல்லது. சனி வக்ரம் வராரா மேஷராசியா நீங்கள், ரொம்ப நல்லது சார், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன் சாமி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால்,
கும்பத்தில் சனி பகவான் இருந்தார்னாக்கா அவருடைய பார்வை மேஷத்தில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவோடு அந்த சனி இணைவார். அப்போ அந்த சனி ராகு தொடர்பு வருகின்ற பொழுது மேஷ ராசி என்பவர்களுக்கு பலவிதமான தொந்தரவுகள் ஏற்படும். அப்போ சனியுடைய பார்வை பின்னோக்கிய பயணமாக 10ஆம் பாவத்தை நோக்கிய பயணமாக இருக்கின்ற பொழுது மேஷ ராசி என்பர்களே இந்த குரு ராகு அப்படிங்கிற அந்த 2 கிரகத்துடைய தன்மை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் பல நன்மைகள் ஏற்படும். அப்போ உண்மையிலேயே இந்த சனியுடைய வக்ரம் யாருக்கு நன்மை செய்கிறது, யாருக்கு நல்ல பலன்களை, சந்தோஷமான உயர்ந்த பலன்களை யாருக்கு கொடுக்குதுன்னா நிச்சயமாக அது மேஷராசி அன்பர்களுக்கு தான். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேஷராசி அன்பர்களுக்கு பலவிதமான தொந்தரவுகள், குறிப்பாக வம்பு வழக்கு, வீண்பிழை அவமானங்கள், தலைகுனிவு, கோர்ட்டு கேஸு, நிறைய அந்த வம்பு வழக்குகள்லாம் இழுத்தடிச்சுட்டே போகிறது, ஒரு முடிவில்லாமல் போகிறது, நிறைய அன்பர்கள் ஏமாற்றுவது, பணம் கொடுத்து ஏமாறுறது, உதவி செஞ்சு ஏமாறுவது, பணங்காசு வாங்கி வட்டிக்கு கட்டி அசல்லாம் கட்டியிருப்பாங்க, ஆனாலும் இன்னும் கட்டிகிட்டே இருப்பாங்க, கொடுக்கணுன்னு வம்பு வழக்கு இருக்கும். அப்போ இது போல் பலவிதமான ஏமாற்றங்களை சந்தித்து வரக்கூடிய மேஷ ராசி என்பர்களை இந்த சனியுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மை. அவருக்கு மகரத்துக்கு போனாலும் சரிதான், கும்பத்திலே இருந்தாலும் சரிதான், இரண்டுமே மேஷராசிக்கு ப்ளஸ்ஸாக அமைகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சனி பகவானுடைய வக்ரம் தொழில் ஸ்தானத்தை நோக்கி 10ஆம் பாவத்தை நோக்கி கர்மஸ்தானத்தை நோக்கிய பயணமாக அமைகிறது. இந்த சமயத்தில் மேஷராசி என்பவர்களே நன்றாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு ராகு மிக சிறந்த நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள். சனி விலகினால், சனியுடைய பார்வை விலகினால், சனி தன்னுடைய தொடர்பை விலக்கி கொண்டால் என்ன நடக்குங்க? அதி அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். புரியுதுங்களா? நல்ல விஷயங்கள் அங்கே நடக்கும். குரு ராகுவால், குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க, சண்டால யோகம் அங்கே ஏற்படும். குரு என்பவர் எப்பொழுதுமே தூய்மையானவர், நன்மையை செய்யக்கூடியவர். அப்போது ராகு உங்கள் ராசியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போயின்னு இருக்கார். 80% உங்கள் கிரகத்தை விட்டு உங்கள் ராசியை விட்டு வெளியில் போயிட்டார். இன்னும் 20% தான் உங்கள் ராசியை விட்டு அவர் வெளியில் போகணும். அப்போ போகும்போது அந்த ராகு ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சுட்டு கூட போகலாம், யாருக்கு தெரியும்? முடியாத வம்பு வழக்குகள் கூட முடியலாம். ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள்லாம் கூட சுமூகமாக முடியலாம். இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேஷராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியோ ஃபேக்ட்ரியோ, பெரிய பெரிய மில்லுகளை வச்சு நடத்தக்கூடியவங்களோ, பெரிய கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், உள்நாடு வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும், மேஷ ராசி அன்பர்களே இந்த அதி அற்புதமான 4.5 மாதம், அந்த 139 நாட்களும் உங்களுக்கு பொற்காலங்கள். மீண்டும் அந்த சனி பகவான் கும்பத்தில் வந்து உட்கார்ந்துட்டாருன்னா 2.5 வருஷம் அவரை அசைக்கவே முடியாது. அப்போது ரொம்ப ஒரு அதி அற்புதமான கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்கு. அதனால தான் நான் சொன்னேன், மற்ற ராசிகளை விட இந்த சனி வக்ரத்தால் அதிக நன்மைகள் அடையக்கூடிய ஒரு ராசி மேஷம். மேஷத்துக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது? கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் மிகப்பெரிய சவாலாக உள்ளது. அதே போல் தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், ரெண்டல் ப்ராப்ளமாக இருக்கலாம், நீங்கள் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது எந்த தொழில் செய்பவராக இருந்தால் மறைமுகமான பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், பதவி போட்டிகள், பதவிகளால் வரக்கூடிய போட்டிகள், அதனால் வரக்கூடிய துன்பங்கள், அதனால் வரக்கூடிய எதிரிகள்,
ஒரு ஹையர் போஸ்ட்டில் நீங்கள் இருக்கலாம், ஒரு ஹையர் ரேங்கில் நீங்கள் இருக்கலாம். இவருக்கு எப்படி நீங்கள் இந்த போஸ்டிங்கை நீங்கள் கொடுக்கலாம், நாங்களாம் சீனியர் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக வரக்கூடிய ஒரு வம்பு வழக்கு, தேவையில்லாமல் உங்கள் மீது சுமத்தக்கூடிய வீண்பழிகள், ஒரு ஐடி ரைடாக இருக்கலாம், அல்லது ஒரு சிபிஐ ரைடாக இருக்கலாம், ஒரு என்கொயரியாக இருக்கலாம். அதே போல் வேலை வாய்ப்புகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உயர் அதிகாரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், நீங்கள் அது ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி என்பர்களே, நான் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் சாமி, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா? நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன் சாமி, நான் இந்தியாவுக்கே திரும்ப வரலான்னு நினைக்கிறேன், அல்ல நான் கொஞ்சம் வெளிநாடு போய் செட்டில் ஆகலான்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் அப்ராடில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஊருக்கு வரலாம், அதெல்லாம் ஃபேமிலி ஆக்ஷன் போயிடலாம், பசங்களாம் அங்கேயே கொண்டு போய் படிக்க வைக்கலாம், அங்கேயே செட்டில் ஆகலான்னு நினைக்கிறேன். இல்லை நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற சாமி, நான் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேங்க, இங்கே ஒரு பிரச்சனையில் ஒரு வம்பு வழக்கில் நான் மாட்டிக்கிட்டு இருக்க சமயத்துலேருந்து நான் வெளியில் வரணும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு ஜாதகிக்கும் ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் இந்த வம்பு வழக்குன்னு சொல்கிறனே அது அவர்களுக்குரிய ஜாதக அமைப்பு பிரகாரம். ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருந்தால், பேர் புகழ் பெற்றவராக இருந்தால் உடனே அடுத்த நிமிஷமே டிவியில் வந்துடும், இல்லைனா ஒரு ஐடி ரைடு சிபிஐ ரைடாக இருக்கும். சாதாரணமாக ஒருத்தர் வேலை செய்கிறாரு அப்படின்னாக்கா, ஒரு கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறாருன்னா அவருக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியாக இருக்கும். ப்ரைவேட் ஜாபாக இருந்தால் ஒரு மீட்டிங் போட்டு அவரை விசாரிப்பாங்க. அப்போ வம்பு வழக்கு என்பது தொழில் சார்ந்தோ அல்லது உத்தியோகம் சார்ந்தோ இருக்கும். அவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு இருக்கும். சில இடங்களில் அவங்க செய்யாத குற்றங்களுக்கு கூட தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். இதிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான காலம் இந்த சனி வக்ர காலம். அப்போ இதுக்கு என்ன சாமி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் மேஷராசி என்பர்களே. அப்போ இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ உங்களுக்கு என்ன கோச்சாரங்கள் நடக்குது, அந்த தசாபுத்தி உங்களுக்கு சுபருடையதா அசுபருடையதா, யோகியா அவயோகியா, இந்த கணக்கீடுகளை செய்து நீங்கள் என்ன மாதிரியான ரெமெடி செய்யணும், என்ன மாதிரியான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள், எந்த மாதிரியான ஆலய வழிபாடுகள், இதையெல்லாம் தெரிந்து அறிந்து செய்வீர்களேயானால் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுபடக்கூடிய சந்தோஷமான மகிழ்ச்சியான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது மேஷராசி அன்பர்களே. அதே போல் பண நெருக்கடிகள், ஒரு ஃபண்டு டிமாண்டாக இருக்கலாம், அல்லது உத்தியோகத்திற்காக வியாபாரத்துக்காக பணம் கட்டி கொடுத்துருக்கலாம், வெயிட் பண்ணிட்டுருக்கலாம் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்காக, அல்லது கல்வி சம்பந்தமாக பணம் கொடுத்து காத்திருக்கலாம். அப்போ உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் பெற்றோர்கள் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ இந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கூட அந்த சனி பகவானுடைய சனி ராகுவுடைய வம்பு வழக்கு, வாக்குவாதங்கள், மன கஷ்டங்கள், மனக்குழப்பம், மனசில் இருக்கக்கூடிய பயம், ஆரோக்கிய குறைவுகள். எத்தனை மேஷராசி என்பவர்களுக்கு மனசில் பயம், மிகப்பெரிய மனக்குழப்பங்கள், தேவையில்லாத பயம், ஆரோக்கிய குறைவுகள் தொடர்ந்து நோய்படுத்தி எடுக்குது சாமி. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இவையெல்லாம் கூட சுமூகமான முறையில் தீர்வு காணப்படும். அதே போல் தேவையில்லாத எதிரிகளால் வரக்கூடிய மந்திர மாந்திரீக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், வைப்பு தோஷங்கள், வியாபாரத்துக்காக உத்தியோகத்துக்காக குடும்ப போட்டிக்காக செய்யக்கூடிய மாந்திரீக தோஷங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட வாராகி வழிபாட்டிலே சரி செய்ய முடியும் மேஷராசி அன்பர்களே. அப்போ சனி பகவானுடைய வக்ரம் என்பது முழுக்க 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 மேஷராசி அன்பர்களுக்கு காலம் கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த 4.5 மாதத்தில் நீங்கள் எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ,
அதற்குரிய வழிபாடுகளை, பிராயச்சித்தங்களை, பரிகாரங்களை அறிந்து தெரிந்து செய்து நல்ல முறையில் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.